Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம maximum consecutive ones அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இது லீட் கோடோட 485 கொஸ்டின். ஈஸியான கொஸ்டின் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, given a binary array. அப்போ பைனரி அரேனா என்ன இருக்கும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும், 0 and 1 மட்டும் தான் இருக்கும் அந்த அரேல. ஓகேங்களா? ஸோ 0 எவ்வளோ டைம் இருக்கு, 1 எவ்வளோ டைம் இருக்குங்கிறதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ தென் நம்மளோட இன்புட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அரே. ஸோ நமக்கு இன்புட்டுங்கிறது அரே நம்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் இருக்க போது இதில் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஆஃப் ஒன்ஸ் எவ்வளவு, அதோட லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கன்சிக்யூட்டிவ்னா தொடர்ந்து வரக்கூடிய ஒன்று. ஓகேங்களா? அப்போ ஒரு ஒன்று தொடர்ந்து எவ்வளோ லென்த்துக்கு வருது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்கே பாருங்க, ஸோ 2 டைம் தொடர்ந்து வருது, ஆனால் இது என்னுடைய ஆன்சர் இல்லை. இங்கே 3 டைம் தொடர்ந்து வருது, அப்போ என்னுடைய அவுட்புட்டு 3. இப்போ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம் தொடர்ந்து வருது, ஸோ அதனால என்னுடைய அவுட்புட்டு 2. ஸோ இதுதான் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். இதை 2 மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். நான் அந்த 2 மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து 0 அப்படின்னு ஒரு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ 1 1 1 0 1 1 1 1. ஸோ இப்படி என்கிட்ட ஒரு அரே இருக்கு அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன், 0 எங்கே இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் எவ்வளோ 1 கன்சிக்யூட்டிவாக இருக்குது, ரைட் சைடில் எவ்வளோ 1 கன்சிக்யூட்டிவாக இருக்குன்னு பார்ப்பேன். இந்த ரெண்டில் எது மேக்ஸிமமோ அதுதான் என்னுடைய ஆன்சர். கரெக்டாக? ஸோ அதுதான் இப்போதைக்கு என்னுடைய ஆன்சர். இப்போ இந்த இதில் வந்து என்னுடைய லெஃப்டில் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது, ரைட்டில் எவ்வளோ இருக்குது, 4 இருக்குது. அப்போ என்னுடைய ஆன்சர்னு பார்க்கும்போது 4 தான் என்னுடைய ஆன்சர். இது எல்லா கேஸ்க்கும் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க, இங்கே 0 இருக்குது, 0க்கு லெஃப்டில் எதுவுமே கிடையாது, அப்போ 0. 0க்கு ரைட்டில் ஒரு 2 1 இருக்குது. அப்போ நான் இங்கேருந்து லெஃப்டில் 0, ரைட்டில் 2, அப்போ இப்போதைக்கு என்னுடைய மேக்ஸிமம் 2. திரும்ப இங்கே ஒரு 0 இருக்குது, லெஃப்டில் 2, ரைட்டில் 1 2 3 அப்படின்னு ஒரு 3 1 இருக்குது. அப்படின்னா இங்கே எனக்கு ரைட்டில் 3 1 இருக்குது, அப்போ இப்போதைக்கு என்னுடைய ஆன்சர் 3. அடுத்தது ஒரு 0 வந்துருச்சு, 0வோட லெஃப்டில் 3, ரைட்டில் ஒரு 4 1 இருக்குது. அப்படின்னா ஸோ எது என்னுடைய மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஆன்சரு, இப்போ 4. அப்போ இருக்கிறதுலே மேக்ஸிமம், இப்போ நான் என்னுடைய 1 கவுண்ட் பண்ணும்போது இருக்கிறதுலே எது மேக்ஸிமமோ அதுதான் என்னுடைய மேக்ஸிமம். அது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் 0 வருதோ அதுக்கு லெஃப்ட் சைடில் போய் எவ்வளோ கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்கோ அதை ஃபைன் பண்ணுங்க, ரைட் சைடில் போய் எவ்வளோ ஒன்ஸ் இருக்கோ அதை கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுங்க. ரெண்டில் லெஃப்ட் மேக்ஸிமமா இல்லை ரைட்டு மேக்ஸிமமானு ஃபைன் பண்ணி நம்மளோட ஆன்சர் வேரியபிள் அப்டேட் பண்ணால் அது நமக்கு முடிஞ்சிருச்சு. அது ஒன் ஆஃப் த அப்ரோச். இந்த அப்ரோச்சை நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில், இதே கொஸ்டின் இல்லை, நெக்ஸ்ட் இதே கொஸ்டினில் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டினுக்கு நான் எப்படி இந்த அப்ரோச்சை, இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இங்கே இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ நமக்கு இங்கே லெஃப்ட்டு ரைட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ டெப்த்தாக இங்கே நம்ம போக தேவையில்லை. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின் மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய அரேல 1 1 0 0 திரும்ப 1 1 1 திரும்ப 0 1 1 1 1 0 இப்படி என்கிட்ட ஒரு அரே இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதுதான் என்னுடைய அரே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை ஜஸ்ட் 2 பாயிண்டர் இந்த கேரி ஃபார்வர்ட் அப்ரோச்லேயே நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய இண்டெக்ஸை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ஸோ நான் என்னுடைய இண்டெக்ஸை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இந்த இண்டெக்ஸில் எனக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போ 1 இருக்குன்னா ஸோ லென்த் ஆஃப் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நான் 2 வச்சு என்னுடைய லென்த் என்னென்ன, நான் என்னுடைய லென்த்தில் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், மேக்ஸிமம் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ நான் எதை டிக்ளேர் பண்ணிக்கிறேன்னா முதல்ல என்னுடைய ஆன்சர் இனிஷியலாக 0வாக இருக்குது. தென் என்னுடைய லென்த்து, ஏன்னா லென்த்தும் நான் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 0வாக இருக்குது. அவ்வளோதான். இப்போது இங்கே என்னோடது 1ன்னு இருக்குது. கரெக்டாக? அதாவது இங்கே இருக்கிற வேல்யூ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னென்னு இருக்கும், வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இந்த 2 தான் வந்து நமக்கு இருக்கிற பாசிபிலிட்டிஸ். ஓகே, இப்போ என்னுடைய வேல்யூ 1 அப்படின்னு இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன்னா யோசிக்காம லென்த் இருக்கு இல்லையா, என்னுடைய 1ஓட லென்த்து அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அப்போ இப்போ என்னுடைய லென்த் என்னவா வரும், 1ன்னு வந்துடும். 0லேருந்து 1. திரும்ப நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1ன்னு வரும்போது திரும்ப என்னுடைய லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இப்போ 2. ஓகே, 0ன்னு வரும்போது நான் என்ன பண்ணணும்னா, ஓகே கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இது வரைக்கும் கண்டுபிடிச்சதுலேயே அதுதான் மேக்ஸிமமா அப்படின்னு நான் செக் பண்ணுறேன். என்னுடைய ஆன்சர் வேரியபிள் கூட கம்பேர் பண்ணும்போது என்னுடைய லென்த் இப்போ கரண்ட் லென்த் எவ்வளவு 2. அப்போ இந்த ரெண்டுல எது மேக்ஸிமம், இந்த லென்த் தான் என்னுடைய மேக்ஸிமம்.
அப்போ நான் என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் என்னது, மேக்ஸிமம் ஆஃப் லென்த் அதுதான் 2 2ன்னு அப்டேட் பண்ணிட்டு, இப்போ இங்கே 0 வந்துருச்சு இல்லையா, அப்போ நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச லென்த்தை என்ன பண்ணிடலாம், 0ன்னு சொல்லிடலாம். அப்போ திரும்ப என்னுடைய லென்த்தை 0வா மாத்திட்டேன். ஓகேவா? திரும்ப நெக்ஸ்ட் 0ன்னு வந்தா என்ன பண்ணுவேன், 0னா ஆன்சர்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் லென்த் எவ்வளவு, ஆல்ரெடி இருக்கிறவனோட ஆன்சர் மேக்ஸிமமா இல்லை லென்த் மேக்ஸிமமான்னு செக் பண்ணா ஆன்சர் தான் மேக்ஸிமம், நான் அப்படியே விட்டுருவேன். திரும்ப 1ன்னு வந்தா என்ன பண்ணுவேன், லென்த் வேரியபிளை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அப்போ 0லேருந்து 1, திரும்ப 2, திரும்ப 3. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் 0 வரும்போது என்ன பண்ணுவேன், நான் இங்கே 0 வந்துருச்சுன்னா 0 வரும்போது இப்போ நான் திரும்ப செக் பண்ணுவேன், ஆன்சர் வேரியபிளை அப்டேட் பண்ணுவேன். என்னுடைய லென்த் இப்போ 3 இருக்கு, ஆன்சர் 2 இருக்கு, மேக்ஸிமம்னு பார்க்கும்போது 3, அப்போ என்னுடைய ஆன்சர் வேரியபிளை 3 அப்டேட் பண்ணிடுவேன். திரும்ப 1ன்னு வரும்போது லென்த் 0 ஆயிரும். ஒன்ஸ் நான் 0 வந்துருச்சுன்னா என்னுடைய லென்த் என்ன பண்ணிடுவேன், 0ன்னு மாத்திடுவேன். திரும்ப இங்கே 1 வரும்போது 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், திரும்ப 2ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், இங்கே திரும்ப 1ன்னு வந்தால் 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், திரும்ப 1ன்னு வந்தால் 4ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான், இப்போ என்னுடைய லென்த்து 4. இப்போ 0, இப்போ 0ன்னு வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், 0ன்னு வரும்போது என்னுடைய வேல்யூ என்னுடைய ஆன்சர் வேரியபிள் அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா ஆன்சருங்கிறது மேக்ஸிமம் லென்த்தை தான் ஸ்டோர் பண்ணியிருக்கணும். 3 இருக்கு, தென் கரண்ட் லென்த் 4 இருக்கு, மேக்ஸிமம்னு பார்த்தா 4, அப்போ ஆன்சரில் 4ன்னு அப்டேட் பண்ணியாச்சு, லென்த்தை 0ன்னு அப்டேட் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. அப்போ ஃபைனலாக நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இந்த ஆன்சர். ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேணா இன்னொருக்கா இதை செக் பண்ணிக்கலாம், இன்னொருக்கா ஃபைனல் ஐட்ரேஷன் ஒர்க்கா நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ரோச்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் 2 வேரியபிள் வச்சுக்கிறேன், ஒன்று வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர், ஆன்சர் வந்து எப்போ ஆன்சர் எதுக்காகனா மேக்ஸிமம் லென்த் ஆஃப் கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக என்னுடைய ஆன்சர். தென் லென்த், என்னுடைய லென்த் வந்து இனிஷியலாக 0வா இருக்கு, தென் நான் இங்கே இருக்கேன், என்னுடைய வேல்யூ 1ஆ இருந்தால் நான் லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஓகே, அப்போ திரும்ப 1 இன்க்ரிமெண்ட் பண்ணேன், திரும்ப 0, என்னுடைய வேல்யூ 0வா இருந்தால் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச லென்த்தை ஆன்சர் கூட கம்பேர் பண்ணி மேக்ஸிமம் லென்த்தை ஆன்சருக்கு அப்டேட் பண்ணுறேன். அப்போது இருக்கலே இப்போ 0 பெருசா 2 பெருசா, 2 தான் பெருசு, அப்போ என்னுடைய ஆன்சர் வந்து 2 அப்படின்னு அப்டேட் பண்ணிட்டேன். அடுத்தது 2ன்னு அப்டேட் பண்ணிட்டு என்னுடைய லென்த் என்ன பண்ணிடுறேன், திரும்ப 0ன்னு அப்டேட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். திரும்ப 0 வந்தால் என்னது, சேம் தான். எது பெருசு, ஆன்சரா லென்த்தா? இந்த டைம் என்னுடைய ஆன்சர் தான் பெருசு, நான் அப்படியே ஆன்சரை வச்சிடறேன். லென்த் ஈக்குவல் டு 0னா 0வா அப்படியே இருக்கட்டும், ஏன்னா நான் திரும்ப லென்த்தை 0ன்னு அப்டேட் பண்ணாலும் 0 தானே. ஓகே, திரும்ப இந்த 1 வரும்போது லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், திரும்ப இங்கே ஒரு 1 இருக்கும்போது லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், திரும்ப 1 கிடைக்கும் போது லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், திரும்ப 0 கிடைக்கும் போது. ஓகேங்களா? 0 கிடைக்கும்போது நான் என்ன பண்ணணும், ஆன்சர் வேரியபிள் கூட செக் பண்ணணும். ஆன்சர் வேரியபிள் கூட செக் பண்ணா என்னது, ஆன்சரில் ஆல்ரெடி 2ன்னு இருக்கு, இப்போ கரண்ட் லென்த் 3ன்னு இருக்கு, ரெண்டுல எது மேக்ஸிமம், ஸோ எது மேக்ஸிமமோ அதை தான் நான் அப்டேட் பண்ணணும். இங்கே மேக்ஸிமம்ங்கிறது 3, அப்போ நான் 3 அப்டேட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டு திரும்ப நான் லென்த்தை 0ன்னு அப்டேட் பண்ணிடணும். திரும்ப இங்கே லென்த் 1ன்னு வேல்யூ 1ன்னு வந்தால் இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, 1ன்னு வந்தால் திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, திரும்ப 1ன்னு வந்தால் திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, திரும்ப 1ன்னு வந்தால் திரும்ப இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க, 0ன்னு வந்தால் ஆன்சர் கூட மேக்ஸிமம் லென்த்தை அப்டேட் பண்ணணும். 3 பெருசா 4 பெருசா, 4 தான், அப்போ 4 பெருசு, திரும்ப என்னுடைய லென்த்தை 0ன்னு அப்டேட் பண்ணிடுவேன். இதுக்கப்புறம் இண்டெக்ஸ் வேல்யூஸ் எதுவும் கிடையாது. அப்போ ஃபைனலாக ஆன்சரில் ஸ்டோர் ஆகிருக்கிறது என்னது, 4, அப்போ 4 தான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சதா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆன்சர் அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், ஆன்சர் ஈக்குவல் டு 0, தென் ஃபார் int I equal to 0, I less than a dot length I plus plus, ஐயோ இங்க போட்டிருக்கேன், int I equal to 0, I less than n, I plus plus. அதுக்கப்புறம் ஆன்சர் வேரியபிள் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், லென்த் அப்படின்னு ஒன்று வேணுமா, அது இனிஷியலாக 0வா இருக்கணுமா. ஸோ int length equal to 0, if I of I equal to 1ஆ இருந்தால் ஒன்றுமே பண்ணாதீங்க, லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை எல்ஸ் 0வா இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆன்சர் ஈக்குவல் டு மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ஒன்று ஆன்சரா இல்லை நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்ச லென்த்தா, அப்படி பண்ணிட்டு லென்த்தை திரும்ப 0க்கு அப்டேட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நான் ரிட்டர்ன் ஆன்சர் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரே ஒரு எட்ஜ் கேஸ் இருக்கு. ஸோ அது என்ன எட்ஜ் கேஸ் அப்படின்னா, சப்போஸ் ஃபைனலாக இங்கே பாருங்க, இப்போ என்னுடைய அறையில் வந்து 1 1 0, அதுக்கப்புறம் வந்து 1 1 1 1 இப்படி இருக்குன்னா நான் முதல்ல என்ன பண்ணுவேன், ஸோ என்னுடைய லென்த் 0வா இருக்குமா, லென்த் 0வா இருக்கும், ஆன்சரும் 0வா இருக்கும். இந்த 1ன்னு வந்தது என்ன பண்ணுவேன், லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், இங்கே 1ன்னு வந்தது லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன்,
0ன்னு வரும்போது என்ன பண்ணுவேன், ஆன்சர் வேரியபிளுக்கு கரெக்டான மேக்ஸிமம் லென்த்தை அப்டேட் பண்ணுவேன். அப்போ 2. ஓகே, அடுத்து திரும்ப இந்த 1 வந்தா என்ன பண்ணுவேன், ஆல்ரெடி இப்போ லென்த் 0ன்னு இருக்கும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் அப்டேட் பண்ணும்போதே லென்த் 0ன்னு கொடுத்துருவோம். அப்போ 0லேருந்து இன்க்ரிமெண்ட் பண்ணா 1, இந்த 1 வரும்போது 2, இங்க ஒரு 1 வரும்போது 3ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன், இங்க ஒரு 1ன்னு வரும்போது 4ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அப்போ நான் கடைசியாக இந்த ஆன்சர் வேரியபிளை அப்டேட்டே பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணணும், அப்டேட் பண்ணணும். என்னுடைய ஆன்சர் வேரியபிளை ஃபைனலா ஒர்க்காவும் நான் என்ன பண்ணிக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். ஏன்னா கடைசியில எல்லாமே கன்சிக்யூட்டிவ் ஒன்ஸா முடிஞ்சிருச்சுன்னா அது இந்த ஃபார் லூப்பை விட்டே வெளியே போயிருது. கரெக்டா? ஸோ இந்த ஃபார் லூப்ல விட்டு லென்த்தை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வெளியே போயிருது. பட் நான் அப்பவும் நான் என்ன பண்ணணும், ஃபைனலா ஒர்க்கா இதை நான் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு ரன் பண்ணா எனக்கு எந்த டெஸ்ட் கேசஸும் ஃபெயில் ஆகாம எனக்கு ரன் ஆயிரும். ஓகே, என்னங்கிற ஒன்று நம்ம கிட்ட கிடையாது. ஸோ a டாட் லென்த். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி. ஓகே, உங்களுக்கு இது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நீங்கள் இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். தென் நான் இங்கெல்லாம் செக் பண்ணுறதுக்கு பதில் இதுவே நீங்கள் வேறு மாதிரி மாற்றணும்னா எனக்கு எப்போல்லாம் 1 கிடைக்குதோ நான் அப்போல்லாம் என்னுடைய லென்த்தை அப்டேட் பண்ணிகிட்டே வரலாம். இங்கே ஈஸியாக எப்போல்லாம் எனக்கு 1 இருக்கோ அப்போல்லாம் என்னுடைய லென்த்தை அப்டேட் பண்ணிகிட்டே இரு. ஒவ்வொரு டைம் எனக்கு 1 கிடைக்கும்போது லென்த்தை அப்டேட் பண்ணிகிட்டே இரு. அப்படின்னு வரும்போது எனக்கு இங்கே இருக்கிற இந்த கண்டிஷன் தேவையில்லை. ஓகேவா? இதை இப்படி சால்வ் பண்ணலாம். எல்ஸ்ல வந்தா மட்டும் லென்த்தை 0 ஆக்கிரு. மற்ற எல்லா டைம்லயும் உன்னோட மேக்ஸிமம் அப்டேட் பண்ணிட்டே இரு. இப்படின்னு நம்ம கோட் எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ 1 1 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். 1 1 0 1 1 1 0 திரும்ப 1 1 1 1 இப்படி இருக்குன்னா எப்பெல்லாம் உனக்கு 1 கிடைக்குதோ உன்னோட லென்த்தையும் அப்டேட் பண்ணிட்டு ஆன்சரையும் அப்டேட் பண்ணிரு. ஸோ இனிஷியலா என்னுடைய ஆன்சர் 0, லென்த்து 0, இங்க 1 கிடைக்குதா, அப்ப லென்த் என்ன பண்ணுவீங்க, 0லேருந்து 1ல இன்க்ரிமெண்ட் பண்ணுவீங்க. ஆன்சர் கூட கம்பேர் பண்ணி ஆன்சரையும் 1ன்னு அப்டேட் பண்ணிடு. லென்த் 2ன்னு மாறுதா, ஆன்சர் கூட கம்பேர் பண்ணி ஆன்சரையும் 2ன்னு மாத்திரு. திரும்ப 0ன்னு வந்தா என்ன பண்ணிடுவேன், லென்த்தை 0 கொண்டு வந்துடுவேன். அப்ப 0லேருந்து திரும்ப நெக்ஸ்ட் 1 கிடைக்குதா, 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆன்சர் கூட கம்பேர் பண்ணுங்க. ஆனா ஆன்சர் தான் மேக்ஸிமம், அதனால எதுவுமே பண்ண மாட்டேன். திரும்ப இங்க 1ன்னு கிடைக்கும் போது லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு ஆன்சர் கூட கம்பேர் பண்ணுவேன். பட் ஆனா ஆன்சரே 2 தான் இருக்கு. திரும்ப இங்க 1ன்னு கிடைக்கும் போது லென்த் 3ன்னு மாறும். ஆன்சர் கூட கம்பேர் பண்ணா இப்போ என்னுடைய ஆன்சர் 3. திரும்ப இங்க 0ன்னு வந்தா என்னது, 0ன்னு வரும்போது திரும்ப லென்த்தை எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 1ன்னு வந்தா லென்த்தை 1ன்னு இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் கூட கம்பேர் பண்ணா ஆன்சர் தான் பெருசு. திரும்ப லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணா 2, ஆன்சர் தான் பெருசுன்னு எதுவுமே பண்ண மாட்டேன். திரும்ப லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணா என்னுடைய ஆன்சர் தான் 3, அதனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன். திரும்ப 1ன்னு வந்தா லென்த்தை இன்க்ரிமெண்ட் பண்ணுவேன். இப்போ ஆன்சர் கூட கம்பேர் பண்ணும்போது ஆன்சர் 4ன்னு ஆயிடும். ஸோ அப்போ ஃபைனலாக ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணோம்னா 4. இந்த கோடை இப்படியே நம்ம எழுதலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான், ஜஸ்ட் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கோட் எழுதுறது ரொம்பவே ஈஸி. பார்த்தீங்களா, இப்போவும் இது அக்செப்ட் பண்ணுது. சரி, ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்டான மீடியம் லெவல் ஆஃப் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய், டேக் கேர்.